காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் தீபமண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி 16 கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரட்சை சாத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு. இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது? இந்த பிரச்சனையை கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன? இதுவும் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதில் கேடுகட்ட மலிவான அரசியல்.